எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது நேரடியாகவே இருக்கிறது. இதில் ஒன்றும் பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆழமான அல்லது மறைபொருள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வெளியரங்கமாக இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய 24:37-38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் திஷ்டாங்கமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-18 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஏதோ சரித்திரமோ அல்லது ஒழிந்து போகிறவர்களோ அல்ல. நியாயப்பிரமாணத்தினுடைய முறைமைகள் தான் முடிவுக்கு வந்ததே ஒழிய நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியம் முடிவுக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடையதான பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து 7 பண்டிகைகளுடைய எல்லா காரியங்களும் இன்னும் நிதர்சனமாக இருக்கிறது, அதாவது ரகசியமாக இருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பழைய ஏற்பாடு ஒரு கதை, ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சம்பவம். அதற்கு பின்னால் இருக்கிற காரியம் தான் நமக்கு படிக்க வேண்டியது மிக முக்கியமானது. நோவாவின் காலத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு மிக முக்கியமான ஒரு பேரழிவை நோவாவின் காலத்திலும் சந்திக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பம் தேவனால் மீட்கப்படுகிறது. இப்பொழுதும் நோவா காலத்தை போலவே இயேசுவும் வரப்போகிறார். நாம் எல்லோரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதில் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுமா? இதுதான் எனக்கு கேள்வி. நாம் இன்னைக்கு பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சபை கூடி வருதலை வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு முறைமைகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். எல்லாம் இருக்கு, ஆனால் எதற்காக? why we are in church, அதான் முக்கியம். சபைக்குள்ளே நாம் ஏன் இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். காரணம், இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை என்பது ஒரு ரிலிஜியஸ் சைட்டாக மாறிவிட்டது. அதாவது நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம். அப்படியானால் இந்த நமக்கு இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் என்பது என்ன? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வந்து குளோபல் வார்மிங்ல இன்க்ரீஸ் ஆகி ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு வைட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. we are crossing 1.5 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்ஸ், அதாவது ஆல் ஓவர் மீடியாவில் வந்திருக்குது. 1.5 தாண்டிடுச்சு. நம்முடைய மேக்சிமமே 3 தான். 3.5 இருந்தால் பூமி எரிஞ்சிடும். அதாவது டோட்டல் பூமியும் எரியும் 3.5க்கு வந்துட்டா. அதான் அவங்களும் சொல்றாங்க, ஐநாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. நேற்று 1.5 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இனி ஹை அலர்ட், எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதைத்தான் பைபிள் சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். த சேம் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது குளோபல் வார்மிங். அப்போ குளோபல் வார்மிங்னா என்னன்னே தெரியாது. அன்னைக்கு எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடும் கிடையாது, இன்னைக்கு மாதிரி வாகனங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நிதர்சனமாக இருக்கிறது. நாம் இதிலிருந்து எப்படி ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். வெளியே இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது பாருங்க. அவங்களுக்கு இது வரும்னு வேணா தெரியுமே ஒழிய இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். உலகம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும் என்பது உலகத்துக்குள்ள தெரியும், ஆனால் அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி என்பது நோவாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சபைக்கு தெரிகிறதா? சபை ஆயத்தப்படுகிறதா கிறிஸ்துவை சந்திப்பதற்கு? ஏதோ வருக வருதுன்னா சும்மா ஏதோ ஒரு உபதேசமா உங்களுக்கு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படி சொல்றோமா? இல்லை. சபை என்பது என்ன? ஒரு பேழை மாதிரி. வரப்போகிற அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நோவா 100 வருஷத்துக்கு முன்னாடி பேழையை ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். 500வது வருஷம் கர்த்தர் பேசுறாரு, 600வது வருஷம் ஜலப்பிரளயம் வருது. 100 வருஷமா கர்த்தர் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் பேழையை ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் சபை ஒரு பக்கம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. எதுக்காக ஆயத்தப்படுத்துகிறது? வெறும் கல்லறைக்கு போய் உங்களை புதைக்கிறதுக்கு தான் சபையை தேவைன்னா அப்படி ஒரு சபை தேவையில்லை நமக்கு. அப்ப எதுக்கு சபை? சபை என்பது வேறொரு காரியத்துக்காக உருவாக்கப்பட்டது. நோவா உள்ளும் புறமும் கீழ் பூசி பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான், ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான். வேலை முடிவடையும் போது ஜலப்பிரளயமும் வந்தது. நான் அதை ஆப்போசிட்டா பார்ப்பேன். ஜலப்பிரளயம் வர்றதுக்குள்ள அவர் வேலையை முடிச்சிட்டார். அதே மாதிரிதான் சபை இருக்கணும். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி ரெடி? அதான் இங்க கேள்வி. சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? நாங்கள் சபைக்கு வந்துட்டு போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை எங்களோட கூட பேசுவார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கிறதா? சபை நான் போதிக்கிறதை சொல்லவில்லை, கேட்கிற ஒரு இடத்துல நான் சொல்லுகிறேன். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு பெரிய ஆக்கினத்துக்கு தப்பிக்கும்படிதான் நோவா பேழையை உண்டு பண்ணினான். அப்ப இன்னைக்கு இந்த பேழை, இதான் பேழை உங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம ஆயத்தம் ஆகிறோமா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. அது இருந்தால் ஒரு ஆயத்தம் நமக்கு நடக்கும். இப்போ வந்து ஆயத்தம் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவான விஷயத்தை தான் சொல்றோம். இது ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்கு.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இதுதான் சபைக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம். ஃபர்ஸ்ட், தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னு இருக்கிறது. அப்ப தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்புனா என்ன? நம்ம எல்லாருக்குமே காண்கிறவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு இருக்கிறது. இப்ப நடக்கிறத பத்தின எச்சரிப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், காலேஜில் சீட்டு கிடைக்காது, உடனடியாக போய் பையனுக்கு என்ன செய்யணும்? முதலே அட்மிஷன் போடணும். தெரியும், எங்க ட்ரெயினுக்கு ஊருக்கு போறோம், ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்காது, உடனே ரிசர்வ் பண்ணி வச்சிருங்க. எச்சரிப்பு இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு லாக்டவுன் இருக்கு அல்லது லீவ் போட போது இன்னைக்கே நம்ம வாங்கி வச்சிருவோம். எச்சரிப்பு இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கும்னே தெரியாது. அவைகளை குறித்த எச்சரிப்பு உங்களுக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. இந்த செகண்ட் விஷன் சொல்லுவாங்க. அத்தனை பேருக்கும் அந்த செகண்ட் விஷன் பைபிள்ல இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரியதான, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய குருடம், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஏனோக்கு பேசுறார், அறிவிக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 14:15 இருக்குது. ஏனோக்கு அறிவிக்கிறார். எதை பத்தி அறிவிக்கிறார்னு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1000 பரிசுத்தவான்களோடு கூட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு இருக்கு. இது என்ன? இது எதை பத்தின தரிசனம் தெரியுமா? அவருக்கு ஜலப்பிரளயத்தை பத்தின விஷன் இருக்குது. அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆனா அவர் சொன்னது எதை பத்தினா, செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கிறார். இதுதான் செகண்ட் விஷன். அன்னைக்கு உள்ள தரிசனம் ஒண்ணு இருக்குது, அதை பத்தி அவர் சொல்றாரு. நோவா காலத்துல வரப்போறத பத்தி முன்னாடியே அவர் அறிவிக்கிறார். ஆனால் அவருக்கு இன்னொரு விஷன் இருக்குது. எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரைஸ்டுடைய செகண்ட் கம்மிங் பத்தின விஷன் இருக்குது. இப்ப நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போகனாரு, தேசத்தை சுதந்திரிப்பது எப்படின்னு கேட்டாரு, பிள்ளை இல்லைன்றது எப்படின்னு கேட்டாரு, எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு. இதான் விஷன். வசனம் சொல்லுது, இதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கானானை பத்தின விஷன் இருக்கு, ஐசக்க பத்தின விஷன் இருக்கு, அந்த இடத்துல தேசத்தை சுதந்திரிக்கணும், எல்லாம் இருக்கு, தற்காலத்தில் உள்ளது இருக்கு. அதே நேரத்துல ஃபியூச்சர்டிக் விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு. யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அடுத்து வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இந்த ஃபியூச்சர்டிக் விஷன் எதிர்காலத்தில் வரக்கூடியதான ஒரு தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பற்று. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட, சபை கிட்ட, குறிப்பா ஆவிக்குரிய சபைக்கு அந்த கண்ணு ஓப்பனே ஆகல. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம்? இன்னைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும். சபை இன்னைக்கு உள்ள தரிசனத்தில் இருக்கிறது. இந்த இன்னைக்கு உள்ள தரிசனத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லல. ஆனால் இந்த தரிசனம் உங்களோட கூட முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் அதற்காக நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. உலகத்தாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அவர்களுக்கும் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சு செட்டில் ஆகணும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அப்போ உங்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவனுக்கு இல்லாத ஒரு விஷன் உங்ககிட்ட எங்கிட்ட இருக்குது. அவனுக்கு இருக்கிற அதே விஷன் தான் எனக்கும் இருக்கு, அதே ஆசை தான் எனக்கும் இருக்கு, அவருக்கு இருக்கிற அதே ஆசீர்வாதம் தான் எனக்கும் இருக்குன்னா, அப்ப நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? அப்ப நான் வர்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சபைக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம்? அவர் உழைச்சி நல்ல வீடு கட்டுறாரு, நான் ஆசீர்வாதமா கத்தர் கொடுத்தாருன்னு வீடு கட்டுறாரு, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு? அவர் கடவுளுக்கு அதை பிரதிஷ்டை பண்றாரு, நம்ம தேவனுக்கு அதை பிரதிஷ்டை பண்றோம். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட பெரிய வீடு அவர் தான் கட்டுறாங்க, நம்மளை விட பெரிய லெவல்ல அவங்க தான் இருக்கிறாங்க, உலகத்தான் தான் இருக்கிறாங்க. பைபிளே அப்படிதான் சொல்லுது. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்பனா நான் அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரேனா அப்படின்னா, இதுவும் உண்டு. அதை அல்ல, அதிலும் மேன்மையான இன்னொன்னு இருக்கு. அந்த விஷயம் சர்ச்சுக்கு வரணும், அது ஓபன் ஆகணும். முதல்ல அந்த ஐ ஓபன் ஆகணும். அதுக்காக மட்டுமே நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். அதை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஆண்டவர் கண்டிப்பா கூட கொடுப்பாரு. இதை இல்லனே சொல்லல. நம்ம ஆண்டவர் நம்ம தரித்திரமா அலையணும்னு அவர் ஆசைவே படவே இல்லை. நம்மை ஐஸ்வரனாக்க முடியுதான் அவர் தரித்திரனானார். அவர் ஒரு நாள் நீங்கள் தரித்திரமா இருக்கணும்னு விரும்பவே இல்லை. அது ஒரு காலகட்டம் கடந்து வருவோம், உபத்திரவத்தின் பாதை. அதுக்கு 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார்.
எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய என்னுடைய விஷன் எதை குறித்து இருக்கிறது? தற்காலத்தை குறித்தா அல்லது தற்காலத்தில் காணாதவைகளை குறித்தா? அதான் அது அந்த விஷனை நீங்க கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் இது சாத்தியமாகும், அச்சீவ் பண்ண முடியும். வரப்போற ஆக்கினைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்பிக்க வேண்டும் என்றால் வரப்போகிறத பத்தின விஷன் உங்களுக்கு இருக்கணும், அதை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும். அந்த எச்சரிப்பு இல்லையே. பாருங்க, சோதோம் மோசமா இருக்குதுன்னு லோத்துக்கு நல்லா தெரியுது. வசனம் சொல்லுது, அவர் நாள்தோறும் அவைகளை கண்டு மனம் பாதிக்கப்பட்டு, எல்லாம் இருக்கு அவருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் கூட என்ன பண்றாரு? தன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்றாரு. போய் சோதோம் வாசல்ல உட்கார்ந்துகிட்டாரு, எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது நாளைக்கு சோதோம் அழிய போகுதுன்னு. அவருக்கு தெரியாது. இப்ப போய் அவர்கிட்ட சொல்றாங்க சோதோம் அழிய போகுது, இதுக்கு மேலதான் போய் மருமகனை ரெடி பண்றாரு. இருக்கிற மருமகனை போய் கூப்பிடுறாரு, எப்பா அழிய போகுது. அவன் சொல்றான் பரியாசம் பண்ணினார்கள். அவன் சொல்வது அவங்களுக்கு எப்படி இருந்ததா? பரியாசமாக இருந்துச்சான். அவனுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணல? அவரு நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் மனைவியை கூட ப்ரிப்பேர் பண்ணல. அவர் மனைவி, ஆண்டவர் சொல்றார் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்பி பார்த்தாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்க? வரப்போகிற ஆக்கினை குறித்த விஷன் அவங்களுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டாங்க. நோவாவின் மனைவிக்கு அந்த விஷன் இருந்துச்சு, உள்ளே பிரவேசித்தார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. ஆனால் லோத்துவின் மனைவிக்கு அந்த விஷன் இல்ல. ஆனா அவங்க பரிசுத்தமான்கள், நீதிமான்கள், பாவம் தங்களை கலக்காதபடி பார்த்து கொண்டார்கள். இந்த விஷன் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. உண்மையா வாழணும். நம்மளே தான், இயேசுவும் அதான் சொல்றாரு, லோத்துவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ அதேதான் இருக்கு. நீங்க யாரும் பாவிகள் நீங்க சொல்லவே இல்ல. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். பாவம் உங்களை அணுகாதபடி பார்த்துக் கொள்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாவம் வரக்கூடாதுன்னு விரும்புறீங்க, ஜெபம் பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. பட் இங்க எது மிஸ் ஆகுது? எப்ப ஆக்கினை தீர்ப்பு வருமோ அதுக்கு முன்பதாக நான் ரெடியாக இருக்கணுங்கிறத அந்த விஷன் மிஸ் ஆகுது. அதுதான் சர்ச்சை ஒரு பீரியட்ல உங்களை மாட்ட வைக்க போற விஷயம். அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? பாசிட்டிவ் திங்கிங் இப்பெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆயிடுச்சு. எது மோட்டிவேஷனல் ஸ்பீச்? நாளைக்கு வரக்கூடிய அழிவை பத்தி பேசாத, இன்னைக்கு நல்லா இருக்கியா? வசனம் சொல்லுது இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தான் சர்ச்சை. இன்னைக்கு இல்ல, இன்னைக்குன்றது நம்ம கிட்ட ரொம்ப ஈஸி கடந்து போறது. யோசிச்சு பாருங்க, இதை விட நல்ல காலம் இருந்துச்சு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம அப்பா அம்மா காலங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தை விட இது மோசமான காலம் தான். கன்ஃபார்மா இது மோசமான காலம் தான். இந்த காலத்திலயும் உங்களால என்னாலையும் கிறிஸ்துவுக்கு நிக்க முடியுது தானே? பாவம் பெருகும் போது கிருபை பெருகும். சோ இப்ப நிக்கிறது அவருடைய கிருபை, நின்றுவோம். ஆனா இனி வரதுல போகிறதுங்கிறது நம்ம கிட்ட அந்த விஷன் இருந்தா மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு சபை அந்த இடத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து நோவா தேவ எச்சரிப்பு பெற்று. அந்த 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 எச்சரிப்பு வரணுமே. சபை அந்த எச்சரிப்பை விரும்ப மாட்டேங்குது. இப்ப பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கூட கேட்க சபை ரெடியா இருக்கிறது. ஆனால் எதை குறித்து கேட்க சபை ரெடியா இல்லை? நியாய தீர்ப்பை குறித்து கேட்க தயாராக இல்லை. உங்க உடம்புல இருக்கிற எல்லா விட்டமினும் தேவைதானே? அத்தனையும் தேவைதானே? இல்ல நான் ஓடுறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும், படிக்கிறதுக்கு தானே தேவையில்லைன்னு சொன்னா ஓகேவா? அது சரி வருமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதான் இருக்கு நம்ம உடம்புல. ஒரு பக்கம் சில நேரத்துல இந்த புரோட்டீன் ட்ரிங்க் ஒன்று கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாடி குறையறதுக்கு என்ன செய்வாங்க சிலர்லாம்? ஒரு விதமான டயட் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயட் எடுக்கிறாங்க. ஒருத்தர் பேலியோ டயட்டுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து புரோட்டீன் ட்ரிங்க்ங்கிறாங்க, எல்லாம்ன்றாங்க. என்ன செய்யணும்? இதை சாப்பிடும் போது அதை முழுக்க நிறுத்திட்டு இதே புரோட்டீனே, வெறும் புரோட்டீன் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன், என்ன ஆகும்? வெறும் புரோட்டீன் ட்ரிங்கை நீங்க சாப்பிடும் பொழுது சரியான முறையில தண்ணி குடிக்காவிட்டால் கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஹை புரோட்டீன் எங்களை என்ன ஆகும்? கிரியேட்டின் லெவலை உங்களை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இது தேவை வரும்போது ஃபைபர் குறையுது. ஃபைபர் அதிகமா எடுக்கும் போது கார்போஹைட்ரேட் குறையுது. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டா வச்சிருக்காரு நம்ம பாடியில. நம்ம என்ன செய்யறோம்? அவசரப்பட்டு பாடியை குறைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒண்ணு அப்படியே சில ஆட்களா பாத்தீங்கன்னா ஒண்ணுல விழுந்தானா அப்படியே அதுலயே போயிட்டு, ஒரு பக்கம் அப்படியே பிளஸிங் ஒரு பக்கம் ஓடுது. புரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி தான். ஒரு நாள் போய் முட்டிட்டு நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள். அதேதான் இன்னைக்கு இருக்கு. நோவாவின் காலத்தில் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து, ஒரு பக்கம் ஃபுல்லா போகுது. இன்னொரு பக்கம் அவனுக்கு நியாய தீர்ப்பை பத்தின அறிவே இல்லை. அதை பத்தி நான் எந்த நாலேஜும் இல்லை, காஷன் இல்லை. அப்படி கொடுக்கிற காஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் சபை இல்லை. அதை சொன்னாலும் சபைக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி வருங்காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணினான்னு இருக்குது. ஆயத்தம் பண்ணாம எப்படி போவீங்க? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சர்ச்சு. ஒரு இடத்துக்கு நீங்க வீட்டுக்கு கணவர் என்ன, நம்ம அம்மாக்கள் கல்யாணம் அப்படி கிடையாது பாருங்களேன்.
எப்ப யாரை கூட்டு வந்தாலும் வீட்டுல ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கும். நான் சொல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உங்களுக்கு இப்ப யாருக்குமே அப்படி தெரியாது. அவங்களாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, சாப்பாடா? நாங்க எங்க வீட்டுக்கு சாப்பாடே ஆர்டர் தான் போடுறோம். இப்ப எப்படி நாங்க அப்பெல்லாம் வீட்டுல கணவர் ஆர்டர் போடுவாரு, சாப்பாடு கொடுமான்னு. இப்ப வீடே சேர்ந்து ஆர்டர் போடுது இல்லையா? அதுல வேற ஒரு பெருமை, 12 மணிக்கு கேட்டா கூட சாப்பாடு வரும். முதல்ல 12 மணிக்கு சாப்பிட்றதே தப்பு, அதுல ஒரு பெருமை வேற. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு காஃபி குடிக்க ஒருத்தர் கூட்டு வந்தாலும் கூட வீடு ஆயத்தமாக வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு எக்ஸாம் வரப்போது 2 மாசத்துக்கு முன்னாடி டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஒரு எலெக்ஷன் வரப்போது 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி, 4 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் கொடுத்துட்றாங்க, ப்ரிப்பரேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க. ஆனா சர்ச்சை அந்த ப்ரிப்பரேஷன் காஷனே வரக்கூடாதுன்னு சொல்லுதே. அப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வரக்கூடாது, வேண்டாம். ஒரு பில்லு பே பண்ணுமா, அந்த பில்லுக்கு அவன் 15 நாளைக்கு முன்னாடி பில் அனுப்பிச்சு விட்டுறான், போன் பில் எல்லாம். நீங்க 15 நாள்ல பே பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்க போய் வேலை பார்க்குற இதுல போய் பாருங்க, கம்பெனிஸ்ல பேப்பர் 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கணும். சடனா வேலையை விட்டு நிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் ஆயத்த செய்தி கூடாது. அதை பத்தி பேசினா தப்பு, மோட்டிவேஷனுக்கு அதிக அகைன்ஸ்ட் இது. அது என்னங்க, அவர் எப்ப பார்த்தாலும் வருகை வருது, நீங்க எப்ப பார்த்தாலும் வருகையை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இப்ப அதை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு வேற ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. முந்தையெல்லாம் ஒரு கன்வென்ஷன் சொன்னா 3வது நாள் மட்டும் வருகையை பத்தி பேசுவாங்க. இப்ப வருகைக்காகவே 3 நாள் வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அதுக்கான நீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இன்னைக்கு காரணம். அப்போ உங்களுக்கு முதல்ல அத்தனை பேருக்கும் அந்த காணாதவைகளை குறித்து ஒரு என்ன இருக்கணும், ஒரு தேவ எச்சரிப்பு இருக்கணும். 1 கொரிந்தியர் எழுதுறாரு இல்லையா 2ஆம் அதிகாரத்துல, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இந்த வெளிப்பாடு தான் இருக்கா? நமக்கு ஒன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, கன்ஃபார்மா இருக்கு 100%. அதை பத்தின ரெவலேஷன் அதுதான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இந்த விஷன் தான் வேணும்னு நான் சொல்றேன். நமக்கோ ஆவியிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். இந்த விஷன் இல்லாத சர்ச் வருகையில போகாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், ஒரே விஷயம் தான். ஏன்னா அந்த விஷன் இருந்தால்தான் நீங்க அதுக்கு ஆயத்தமாவீங்க. இல்ல வெறும் ஆராதிச்சுட்டு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு தசவாங்காணிக்க கொடுத்துட்டு இந்த வாரம் என் ரிலீஜியஸ் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போனீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு உள்ள நடுவுல வருகை வந்தா என்ன ஆகும் உங்க நிலைமை? நோ சான்ஸ். அந்த விசுவாசம் எதுல இருக்குது? வரப்போறதுங்கிறத நீங்க விசுவாசம் விசுவாசம். இப்ப அந்த அறிவே இல்லைன்னா, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த அறிவே இல்லைன்னா, சோ முதலாவதாக சபைக்கு இருக்க வேண்டியது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, காணாதவைகளை குறித்ததான இனி வரும் பலன் மேல் நியமிக்கப்பட்டவைகள், ஃபியூச்சர், அந்த செகண்ட் விஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த செகண்ட் விஷன் இருக்கணும். நோவாக்கிட்ட அந்த செகண்ட் விஷன் இல்லாம போயிருச்சு. இது இருந்துச்சு, ஜலப்பிரளயம் வரப்போது ஆயத்தப்படுத்தணும் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த விஷன் அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அதுதான் பிரச்சனை.